உடல் உள்ளுறுப்புகளை சுத்தம் செய்து கொள்வது நல்லது. உடலை பாதுகாப்பது என்பது சரியான முறையான உணவும் உடற்பயிற்சியும் ஆகும். இது அனைவரும் அறிந்ததே. ஆனால் அறிந்ததை செயல்படுத்துவது என்பதுதான் கடினமாகி விடுகின்றது. காலப்போக்கில் சத்தற்ற உணர்வும் உடற்பயிற்சியின்மையும் மனிதனை விட்டு விலகாத மன உளைச்சலும் இரத்த குழாய்களின் அடைப்பினையும் உறுப்புகளில் ஏதோ ஒரு பாதிப்பினையும் ஏற்படுத்தி விடுகின்றன. ஆகவேதான் உடல் உள் உறுப்புகளை சுத்தம் செய்து கொள்வது நல்லது. கல்லீரல். இதற்கு எண்ணற்ற வேலைகள் உள்ளன. முக்கியமாக சில இரத்தத்தினை சுத்தமாக்குவது, நச்சுக்களை நீக்குவது, வைட்டமின்கள், இரும்பு சத்தினை சேமித்து வைப்பது, கொழுப்பின் அளவினை சீராய் வைப்பது, ஹார்மோன்கள், சக்தி இவற்றின் செயல்பாட்டினையும் சீராய் வைப்பது போன்றதாகும். அதிக முறையற்ற உணர்வு, கொழுப்பு நிறைந்த உணவு இவைகளாலும் சில வகை மருந்துகளாலும் மிக அதிக உழைப்பினை கல்லீரல் ஏற்று செயல்படுவதில்லை, கடினத்தை சந்திக்கின்றது. அவ்வாறு நேரும் பொழுது இரத்தம் சுத்தம் செய்வது கடினமாகின்றது. இதற்கான முதல் தீர்வு அதிக சர்க்கரை, அதிக கொழுப்பு, ஆல்கஹால் இவற்றினை தவிர்ப்பதுதான். இஞ்சி, ஜீரகம், எலுமிச்சை, தக்காளி, பூண்டு, மஞ்சள், கிரீன் டீ இவை கல்லீரலை சுத்தம் செய்வதில் வல்லவை என ஆய்வுகள் கூறுகின்றன. எலுமிச்சையில் உள்ள எஸ்பெரிடின் கல்லீரலின் நச்சுப் பொருட்களின் தாக்குதலிலிருந்து காக்கின்றது. தக்காளி ஜூஸ் கொழுப்பினை குறைக்கின்றது, வீக்கத்தினை வெகுவாய் நீக்கின்றது. சீரகம் உடலின் செயல்பாடுகளை சீர்படுத்தும் தன்மை இதற்கு உண்டு என ஆயுர்வேத மருத்துவத்தில் அதிகம் வலியுறுத்தப்படுவது. ஆண்களும் சரி பெண்களும் சரி தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி தங்கள் ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும் என்பதே இந்த வீடியோவின் பதிவாகும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு வெரைட்டி கார்னர்ஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.